அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிந்த நபர், அதாவது உங்களை விட்டு விலகி சென்ற அந்த நபரை வெறும் 5 நிமிடம் இதை நீங்கள் சொன்னாலே போதும், அவர்கள் தானாகவே உங்களை வந்து சேர்வார். இது மிகவும் எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த மெத்தடு. இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். தனக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தினால் வேலை செய்யும். அதே நேரத்தில் அதன் விளைவுகளும் தவறாக அமையும். அதனால் இதை யாரும் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டாம். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதை எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை எந்த டைமிங்கில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு தூங்குவதற்கு முன் இருக்கும் அந்த சில வினாடிகளில் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அப்படி இல்லாதவங்க பகலில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 to 4 அந்த டயத்தில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த 2 நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு உண்டான ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இந்த மெத்தடு எப்படி பயன் அளிக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் விரும்பும், அதாவது உங்களை விட்டு விலகி சென்ற அந்த நபரின் மனதில் உங்களுடைய நினைவுகளை மெல்ல மெல்ல தூண்டிவிட்டு உங்களை பார்க்கணும், உங்களோடு பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக வரவழைத்து தானாகவே அவர்களே உங்களை தேடி வருவர். அதாவது அருகில் இருந்தால் தேடி வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் தொலைவில் இருப்பவர்கள் உங்களுடன் ஃபோனில் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் கால், வீடியோ கால் அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை தொடர்ந்து ஒரு 7 நாட்களில் உங்களை தொடர்பு கொள்வார். இதை எத்தனை நாள் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூவாக 21 நாட்கள் பயன்படுத்த வேண்டும். இடையில் எந்த ஒரு பிரேக்கும் இருக்கக்கூடாது. அப்படி பிரேக் இருந்தால் நீங்கள் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெறும் 5 நிமிஷம் தாங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதாவது இந்த 5 நிமிடமும் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்து கொள்ளுங்கள். இந்த எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க. உங்களுக்கு எழும் சந்தேகங்களை எங்களிடம் கமெண்ட் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ கேட்டு தெளிவடைகிறீங்க. அதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதை ஃபாலோ பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இது மட்டும் இல்லைங்க, நம்மள்கிட்ட ஆண் பெண் வசியமை, காதலர்கள் வசியமை, கணவன் மனைவி வசியமை, தொழில் வியாபார ரீதியான வசியமைகள் சிறந்த முறையில் பூஜித்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நடக்கின்ற சிறிய பெரிய பிரச்சனைகள், பில்லி சூனியம், கந்தஷ்டி, ஏவல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கேரள மாந்திரீக முறைப்படி சிறந்த முறையில் உங்களுக்கு தீர்வுகள் கண்டு தரப்படும். தேவைப்படுறவங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ உங்களுடைய எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தனியாக ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உட்காந்துக்கோங்க. அப்படி உட்கார்ந்த பிறகு ஒரு 5 நிமிடம் உங்களது, அதாவது நீங்கள் யாரை நினைத்து இந்த மெத்தடை செய்கிறீங்களோ ஒரு 5 நிமிடம் அவர்களுடன் சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தை நினைத்து பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அவங்களோட சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தை நினைத்து பார்க்கும்போதே உங்களை அறியாமல் உங்கள் மனம் ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு வரும். அதே சந்தோஷமான உணர்வு பூர்வமான மனநிலையோடு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த பவர்ஃபுல் சுவிட்ச் வேர்டை நீங்கள் 5 நிமிடம் அவர்களை நினைத்தவாறே, அதாவது அந்த சந்தோஷமான மனநிலையுடன் நீங்கள் சொல்லணும். அந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னா, கான்வலெக்ஸா, கான்வலெக்ஸா, கான்வலெக்ஸா. இந்த சுவிட்ச் வேர்டு தாங்க அது. இதை நீங்கள் ஒரு 5 நிமிடம் நீங்கள் விரும்பும் நபரை இமேஜின் பண்ணிக்கிட்டே இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லணும். நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உங்களை அறியாமல் உங்களுக்குள் சில மாற்றங்கள் ஏற்படும்.
இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லணும் 5 நிமிடம் தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக சொல்லாதீங்க. உங்களால் இந்த 5 நிமிடத்தில் 10 அல்லது 15 முறை சொல்ல முடிந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உணர்வு பூர்வமாக சொல்லணும். அப்படி நீங்கள் உணர்வு பூர்வமாக சொல்லும்போது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் உங்கள் ஆழ்மனதில் பதிவாகும். உங்கள் ஆழ்மனதில் பதிவான அனைத்து விஷயங்களும் வாழ்க்கையில் நிஜங்களாக மாறும். அதனால் பொறுமையாக சொல்லுங்கள். அவ்வளவுதாங்க இந்த மெத்தேடு. இதை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். இதை 21 நாட்கள் நீங்கள் சொல்லும்போது, அதாவது 21 நாள் அப்படின்னு வரும்போது 7 நாட்களுக்குள் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இது அதிகாரப்பூர்வமான உண்மை. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்களும் பலனடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை மறக்காமல் எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.